அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன். ஐயா, நாங்க 6-7 மாசமா போராடிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் யாருமே எங்களுக்கு மதிச்சு கூப்பிட்டு பேசல. நீங்க கூப்பிட்டு பேசி இருக்கிறீங்க, அதுக்கு முதல் எங்களுடைய நன்றி. நாங்க கேட்கறது எங்க நல்லனுக்கு இல்ல, நாமக்கல்ல 24 தலைமை மருத்துவமனை வேணும்னு கேட்கிறோம். அதுக்கு எங்களுக்கு 1.5 மணி நேரம்லாம் பர்மிஷன் வேணாங்க, ஒரு அரை மணி நேரம் நாளைக்கு பர்மிஷன் கொடுங்க, நாங்க போராட்டத்தை அமைதியா நடத்தி முடிச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வேற ஒண்ணுமே சொல்லல அவர்கிட்ட. அவர் 10 நிமிஷம் பேசினாரு, நம்ம பேசுனது இது மட்டும்தான். ஒரு அரை மணி நேரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த வகையில இப்ப வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய இதுதான் நடந்த விஷயம். உங்களுடைய இந்த போராட்டம் நடந்தது, இன்னைக்கு இருக்கிறது, அடுத்து என்ன நான் மூவ் வைக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் 2 நிமிஷம் கருத்துக்களை பேசுங்க, சரிங்களா? அப்ப நம்ம ஒரு இதுக்கு வரலாம். இன்றைக்கும் நமக்கு இன்னைக்கு வராம நிறைய பேர் இருக்கிறாங்க, அது நம்ம பத்தி கவலை இல்லை. வந்தவங்க நமக்கு சிறப்பானவர்கள், அங்க நின்றுட்டு கலைஞ்சு போனவங்களும் சிறப்பானவர்கள், சீல் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தவங்களும் சிறப்பானவர்கள், வாட்ஸ்அப்ல நமக்குள்ளேயே பூந்து நமக்குள்ளேயே கலாய்ச்சி விட்டவங்களும் நல்லவர்கள். அவங்க கலாய்க்க தான் நமக்கு தூண்டுதல் வருது. நீங்க குச்சி எடுத்து குத்துனீங்கன்னா விளக்க அது எரியத்தானே செய்யும், தூண்டுகோல் தானே. அதனால மேலும் மேலும் அது இருக்கும். போராட்டம் என்றால் பலவும் இருக்கும். அதையெல்லாம் நாம் கடந்து சென்று வெற்றி கொடி நாட்டுவதுதான் நம்மளுடைய இலக்கு, நோக்கம். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவிடுங்க. அதை நாம பரிசீலனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு முடிவு பண்ணுவோம். போறதுக்கு முன்னால் இப்பவே சொல்லிடுறோம், போறதுக்கு முன்னால் அடுத்த என்ன போராட்டம் எப்ப அப்படிங்கிறதையும் அதை எப்படி பண்ண போறோங்கிறதையும் முடிவு பண்ணிட்டு போலாம். வெளியே போனாலும் சரி, சொல்லப்படாது. நன்றி, வணக்கம். எல்லாரும் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள வேணாம். இல்ல இல்ல, எப்போ போயிடும். நாமக்கல் அரசு மருத்துவமனை மீட்பு குழுவினுடைய தலைவர் தோழர் சர்வ நித்யானந்தா அவர்களே, செயலாளர் பாஸ்கர் அவர்களே, நேரம் கருதி அனைவரையும் சொல்ல முடியல, மற்ற அனைவருக்கும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் வந்திருக்கிறோம், தன்னார்வ தொண்டு நிறுவன ஆர்வலர்களும் வந்திருக்கின்றோம், மக்கள் சேவகர்களும் வந்திருக்கின்றோம். என்ன இப்ப ஒரு மேடம் சொன்னாங்க, நான் மக்கள் சார்பா வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஆக மக்களின் சார்பாக, தன்னார்வ தொண்டு நிறுவன சார்பாக, அரசியல் கட்சிகளின் சார்பாக, ஆக அனைத்து பேரும் மக்கள் சார்பாக வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தலைவர் சுருக்கமா சொல்லிட்டார், நடந்தது சுருக்கமா சொல்லிட்டார். ஆனா இந்த குரல், ஆங்கிலத்துல வாய்ஸ், இது சொன்னாக்க எனக்கு சரித்திரத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு. சுருக்கமாவே நான் சொல்றேன். 1887 சிகாகோவுக்கு தான் போகணும். அதுல மேதின தியாகிகள் 4 பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்பைஸ், ஏங்கல்ஸ், ஃபிஷர், பார்சன்ஸ் 4 பேர் மேதின தியாகிகள். ஸ்பைஸ், ஏங்கல்ஸ், ஃபிஷர், பார்சன்ஸ். அதுல ஃபிஷர் கிட்ட நீதிபதி கேட்டார், உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நீதிபதி, அமெரிக்காவில்.
அதுக்கு ஸ்பைஸ் சொன்னாரு, நான் நான் ஒன்று பேசவில்லை, நான் இன்று ஒன்றும் பேசவில்லை. ஆனால் என்னுடைய இன்றைய மௌனம் உங்கள் கேள்விக்கு நான் பதிலளிக்கவில்லை. ஆனால் நான் மௌனம் சாதிக்கிறேன் பதிலுக்காக. இதை நான் வாயில பேசுறேன். ஆனால் உங்கள் என்னங்க ஐயா, வாய்ஸ்ங்கிறதுக்கு ஒரு வரலாற்று ரீதியான சான்று சொல்றேன், தியாகிகளுடைய சான்று சொல்றேன். ஆக அந்த வாய்ஸ் என்பது இன்றைய என்னுடைய மௌனம் எதிர்காலத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய குரலாக மாறும் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம நாட்டிலையும் இப்ப சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய வாய்ஸ் அங்க கோஷம் போடுறது குரல் வலை நெரிக்கப்பட்டு இருக்கின்றோம். அதன் காரணமாக நாம் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி வந்திருக்கிறோம். சொன்னார், ஒரு அரை மணி நேரம் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதற்கு எஸ்பியே, ஏன்னா அவரே வந்து பேசியிருக்கிறார் இல்லையா, எஸ்பி தானே, அவரே பேச. அப்ப எஸ்பிக்கு மேல இங்க அதிகாரி கிடையாது. அப்போ அவரு வந்து பேசி ரைட், ஜனநாயக ரீதியான அண்டர்லைன், ஜனநாயக ரீதியாக தம்முடைய மக்களுடைய குரலை அரசாங்கத்திற்கு ஒலிப்பதற்குண்டான குரல் வலை இன்று நமக்கு நெரிக்கப்பட்டதால் அதை மீறின காரணத்தினால நாம் இன்னைக்கு அரெஸ்ட் ஆகி வந்திருக்கிறோம். சரி, அடுத்த கட்டம் என்ன? அதுதான் விஷயம். அடுத்த கட்டம், இது ஒரு தர்ணாவாக அதே இடத்துல நம்ம இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அதே இடத்துல இதே கோரிக்கை வச்சு தர்ணாவாக நாள் பூராவும் நடத்தும் பொழுது, இன்னும் இன்றைக்கு இந்த செய்தி நாமக்கல் செய்தி என்பது, நாமக்கல் மாவட்டத்தினுடைய செய்தி என்பது இன்னைக்கு தமிழ்நாடு பூராவும் செய்தியாக மாறி இருக்கிறது. ஆகவே ஒரு சிலருடைய குரல் வலையை நெரித்தால் அன்றைக்கு ஸ்பைஸ் சொன்ன மாதிரி இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களுடைய பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. நாமக்கல் மாவட்டம் போற நாளைக்கு இன்றையிலிருந்து பேசுபாடு பொருளாக மாறி இருக்கிறது. அதை நாம் மாற்றி இருக்கின்றோம். அதற்கு நாம் தியாகம் செய்திருக்கின்றோம். தியாகம்னாக்கா ஜெயிலுக்கு போய், நான் தோழர் ஏகாம்பரத்தை சொன்ன, அவருக்கு போன்ல கூட சொன்னார், தியாகம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை, வெற்றி இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கோரிக்கை மிக ஆழமான கோரிக்கை. ஆகவே இதற்கு தியாகம் இல்லாமல் வெற்றி இல்லை, குறைந்தபட்சம் முன்னேற்றம் இல்லை. ஆகவே இன்றைக்கு அந்த தியாகத்தை நாம் செய்துவிட்டு உட்கார்ந்து இருக்கின்றோம். ஆகவே இந்த தியாகத்தினுடைய பலன் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடுத்து தர்ணா. அந்த தர்ணாவில் எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க. எல்லா இன்னைக்கு வந்திருக்கிற மாதிரி இன்னும் அதிகப்படியான பேர் வருவாங்க. ஏன்னா வந்திருந்தது என்னுடைய கணக்கு பிரகாரம் 150 இருந்து 200 பேர் அங்க அசம்பிள் ஆயிருப்போம். நான் ஒரு சிலர் கருத்து கேட்டுட்டு தான் நான் சொல்றேன். நான் 200 பேர் அங்க கூடியிருப்போம். குறைஞ்சது 150 இருந்து 200 பேர் கூடியிருப்போம். துல்லியமா சொல்ல முடியாது. 35 பேர் இங்க வந்திருக்கிறோம். ஆனால் அதுவே தர்ணாவாக போட்டால் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு 200 பேர் நாள் போறாம உட்கார்ந்து இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பேர் வரப்போக கேட்க மீடியா இன்னும் போகும். அதற்கு அடுத்த கட்டம் என்னங்கிறது அந்த போராட்டக்குழு தான் சொன்னோம். நான் முந்தா நாளே சொன்னேன், எவ்வளவு அமைப்புகள் இருந்தாலும் இந்த மீட்பு குழுவினுடைய அந்த போராட்ட அந்த குழு தான் இதனுடைய இந்த இயக்கத்தினுடைய என்ஜின். மற்றவர்கள் அது அரசியல் ரீதியாக சரி, தன்னார்வ ரீதியாக சரி, ஆலோசனைகள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் இறுதி முடிவு, போராட்ட வடிவத்தை முடிவெடுக்க வேண்டியது அந்த குழுதான். அதன் பின்னாடி நம்ம போவோம். ஆகவே இறுதி வரை நான் கோஷம் போடுறவன் இறுதி வெற்றி நமதேன்னு சொல்லிட்டு நான் கோஷம் போட்டு முடிப்பேன். ஆகவே இறுதி வெற்றி நம்முடையது என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு அனுப்பிக்கிறேன் ஒரு வீடியோ. நமது 35 பேர் இருந்தாலும் அதில் 2
பெண்களுடைய பங்கு இல்லாமல் ஒரு திறமை அடைய முடியாது என்று தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆகவே இரண்டு பேர் சொன்னாலும் இன்றைக்கு போராட்டத்திற்கு 2 பெண்கள் 35 பேர் கைதாகி மண்டப செய்தி இருந்தார்கள் என்று பத்திரிகையில வரும். அது மக்களை சென்றடையும். வணக்கம். அதாவது இன்று காலையில் நடைபெற்ற நாமக்கல் அரசு மருத்துவமனையை, அதாவது மோகனூர் ரோட்டில் செயல்பட்டு வந்த அரசு மருத்துவமனையை மாவட்ட நிர்வாகம், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பின்பு, அதாவது மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கதுதான். ஏன்னா மருத்துவக் கல்லூரிக்கு அங்க மருத்துவமனை வேணும், அதான் கொண்டுட்டு போய் அதெல்லாம் நீட்டா சிறப்பாகவே செஞ்சிருக்காங்க. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நம்ம கோபம் இல்லை. ஆனா முன்பு செயல்பட்ட மோகனூர் சாலையில் உள்ள, அதாவது நகரத்தில் மையத்தில் இருந்தக்கூடிய அந்த மருத்துவமனை அங்கேயே செயல்பட்டு இருக்க வேண்டும். அது எடுத்தது மாவட்ட நிர்வாகத்தின் மிகப்பெரிய தவறு. அந்த தவறை கண்டித்துதான் நாம் இன்று ஒரு போராடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அதாவது இந்த இடைப்பட்ட மருத்துவமனை மாற்றப்பட்ட காலத்தில் நம்மளுடைய பொதுமக்கள் அதாவது எவ்வளவு சிரமப்பட்டார்கள், எவ்வளவு பேர் அதாவது அவசர சிகிச்சைக்கு இங்கிருந்து நம்ம அந்த மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் காலதாமதத்தின் காரணமாக பல உயிர்கள் இழந்திருக்கின்றன. அதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் நாம் இன்று போராடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக சென்ற மாதம் கூட மாவட்ட ஆட்சியருக்கு இதை ஒரு தீர்மான வடிவமாக அனுப்பி வைத்தோம். ஆனால் அவர் செவிசாய்த்ததாக தெரியவில்லை. அதே போல இந்த அரசு மருத்துவமனை மீட்பு குழுவும் பல முறை தீர்மானம் போட்டு மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் தலை சாய்க்கவில்லை. இதற்கு முழுமையாக காரணம் என்னவென்றால், ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினரும் தலையீடு இதற்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருந்திருக்கிறது. அதாவது மாவட்ட ஆட்சியர் சுயமாக செயல்பட முடியாமல் மாநிலங்களவை உறுப்பினர் தடையாக இருந்திருக்கிறார். அதை மாவட்ட ஆட்சியரை நான் ஒன்றும் செய்ய முடியல, என் கையை கட்டி போட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கக்கூடிய சூழ்நிலைய அவங்க பல முறை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா ஏற்கனவே நாங்க இந்த வளையப்பட்டி பகுதியில சிப்காட்டா கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அது சம்பந்தமா அவங்க கிட்ட பேச போகும்போதே அப்பயே அவங்க கிட்ட தான் சொன்னாங்க, என் கையை கட்டி போட்டு இருக்கப்பா, நான் ஒண்ணு செய்ய முடியாது. அவங்க மாவட்ட ஆளுங்கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த நிலைதான் இதுலயே இருக்கு. இத நம்ம புறந்தள்ளணும் அப்படின்னா நாம அனைவரும் இன்று நடைபெற்ற இந்த போராட்டமானது சிறப்பாக தான் இருந்தது. இந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாம ஏதோ ஒரு அரசியல் கட்சியோ ஒரு பெரிய இந்த இது போல நம்ம போராட்டம் நடத்தல. மக்களுடைய உரிமையை மீட்டெடுக்கணும். நாமக்கல் நகரத்துல திரும்ப அந்த இடத்துல மருத்துவமனை செயல்பட வைக்கணும். அந்த ஒரு கோரிக்கையை வச்சுதான் நாம இன்னைக்கு போராடணும். அந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டது மிகப்பெரிய ஆட்சியரினுடைய, அதாவது காவல்துறை அதிகாரியினுடைய மிகப்பெரிய தவறு. இதை இந்த மீட்பு குழு வன்மையாக கண்டிக்கணும். நாளைக்கு காலையிலேயே இது சம்பந்தமா மீட்பு குழு ஒரு அறிக்கை விடணும். மாவட்ட ஆட்சியரையும் காவல்துறை அதிகாரியை கண்டிச்சு நம்ம ஒரு அறிக்கை விடணும். அதே போல இன்னைக்கு ராசிபுரம் பகுதியில அந்த பஸ் ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு அந்த மாவட்ட ஆட்சியரோ காவல்துறையோ அதுக்கு அனுமதி மறுக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, நேரடியா ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஹைகோர்ட்ல போய் இன்னைக்கு அதுக்கு அனுமதி வாங்கிட்டு அங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அது போல நாம செஞ்சாதான் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நம்ம அனுமதி மறுத்தாலும் அந்த போராட்டத்தை நம்ம தொடரணும். இது போல அதிகமான நபர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாதான் நம்மளுடைய இந்த கோரிக்கையை வெல்ல முடியும். அது வரைக்கும் நாம தொடர்ந்து ஒன்றிணைந்து போராடுவோம். இதுல எந்தவித கருத்து வேறுபாடுகளும் அரசியல் கட்சியினுடைய தலையீடுகளும் இல்லாம நம்ம சுயமா மீட்பு குழுவின் தலைமையில சுயமா செயல்படுவோம். அதற்கு நாம் அனைவரும், அதாவது அனைத்து பிரதிநிதிகளையும் மீண்டும் சந்தித்து
இதை ஒன்று திரட்டி அடுத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அதே பூங்கா சாலையிலேயே நடத்துவோம். அதற்கு மீட்பு குழு முயற்சி எடுத்து இதை நாம் வெற்றிகரமாக நடத்தி முடித்து நம் மக்களுடைய கோரிக்கைகளை, அதாவது அரசு மருத்துவமனை மோகனூர் சாலையில் செயல்படுத்த 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு மருத்துவமனையாக கொண்டு வர நாம் அனைவரும் துணை நின்று போராடுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. அனைத்து தோழர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். பேசுறேன் அதுக்கப்புறம் நீங்க ஏன்டா பேசணும்னு கேப்பீங்க. குரலை வச்சு பேசல ஸ்டார்ட் பண்ணல, அப்படிதானே மிருதுவா தானே பேசணும். வணக்கம் போடுறப்ப எடுத்தோடனே வணக்கம்னா பயந்துட மாட்டீங்க. அதனாலதான் சொல்றது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை நண்பர்களுக்கும் காவல்துறையினருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாமக்கல் மருத்துவமனை, அரசு மருத்துவமனையை செயல்படுறதுக்கு நம்ம அனுமதி கேட்டோம். மீண்டும் துவக்கறதுக்கு ஒரு அனுமதி கேட்டிருந்தோம். அந்த அனுமதி கொடுக்காதது ஜனநாயகத்தின் குரலாக குரல் வலையை நம்ம நெருக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அது ஜனநாயகத்துக்கான உரிமை கிடையாது. அததான் சொல்லுவோம். நம்ம உரிமைக்காக போராடுறவங்க எல்லாத்தையுமே எந்த உரிமைகளை போய் எங்க போய் கேட்க முடியும்? டாஸ்மாக் வைக்கிறேன்னு சொல்லி மக்களோட விரோத போக்கினை கடைபிடித்து இந்த செயல்பட்டு வரும் அரசு ஜனநாயக நம்ம போராட்டக்காரர்களின் குரல் வலையை நெருக்கும் செயல் கண்டிக்கத்தக்கதாக, இதை வன்மையாக கண்டிக்கத்தக்க செயலாகும். இதெல்லாம் நாங்க நிறைய பார்த்துட்டு தான் இந்த களத்துக்கே வந்திருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த போராட்டம் நீடிக்கும் என்ற அனைவரும் இந்திய அரசு அமைப்பு சாசனப்படி நம்ம கோர்ட்டுக்கே போய் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்கிறோம். எங்க கடமையா இது என்னோட இது. ரெண்டாவது பணத்தை ஒரு நபரை இதுல போடுங்க, பேஷண்ட்டுங்களுக்கு வைத்தியம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஒப்பாரி வைப்போம். அந்த போராட்டமும் செய்யலாம். அங்க கிடைக்கல, அந்த போராட்டமும் செய்யலாம். ஏன்னா மக்களுக்கு இங்க பாம்பு கடி ஆகட்டும், இது வெறிநாய் கடி ஆகட்டும், விபத்தாகட்டும், எல்லாம் மக்கள்லாம் நீங்க எப்படியும் நாசமா போங்க, நாங்க அரசியல்வாதிகளா நல்லா இருந்தா சரி அப்படிங்கிற கண்ணோட்டத்துலதான் இப்ப போயிட்டு இருக்குது. இந்த அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. எதையும் தட்டி கேட்க கூடாது, பார்த்து கண்டுகொள்ள கூடாது. மக்கள் தங்களோட உரிமைகளை எங்கேயும் கேட்க கூடாது. இது மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்க அத்தனை ஊழியர்களும் சரி, அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் சரி, இது எதிர்காலத்துல கேடு விட வைக்கும் செயலாதான் அதை கருதுறோம். அதனால மக்கள் தங்களோட உரிமைகளை கேட்கறதுக்கு எங்கும் எதுக்கும் பயப்படாதீங்க. நான் அதை தான் நான் சொல்லுவேன். எங்கனாலும் தட்டி கேட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? போராட்டக்காரர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எங்க கொண்டே இது பண்ணாலும் ஒரு மரியாதை இருக்கு. நம்ம கிரிமினல் அல்ல. கிரிமினலா அடிதடி போட்டுட்டு ஒண்ணு இல்ல. உள்ள போனாலும் அங்க ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதைக்காக எப்ப வேணாலும் என்ன வேணாலும் இந்த மண்ணுக்காக செஞ்சு உள்ள போறதுல தப்பே இல்லைங்கிறத இதை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, ஓகே. வணக்கம். ஒரு அரசியல்வாதியா தான் இப்ப பேசுவேன். ஏன்னா எங்களோட மண்டல செயலாளர் இப்போ குழுவோட உங்க இதோட செயலாளர் எல்லாருக்கும் வணக்கம். நான் நாம் தமிழர் கட்சியோட பிரதிநிதியா தான் பேசுறேன். ஏன்னா அரசியல் இல்லாம இங்க எதுவுமே இல்லை. அரசியல் இருந்தாதான் எல்லாமே இருக்குது. உங்களை நிர்ணயிக்கிற ஒவ்வொரு செயலும் அரசியல் தான். எங்களோட மண்டல செயலாளர் உங்களோட குழுவோட ஒரு செயலாளராக இருக்கிறதுனால அவர் இதை பேசுறதுக்கான இப்ப பேச முடியாது. நான் பேசுவேன். புரட்சிங்கிறது இங்க இருக்கிற மாதிரி வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் புரட்சி ஆகும். அதுதான் புரட்சி. அந்த சூழ்நிலை எல்லாருக்கும் வந்திருக்குது. இதை நாங்க பல காலமா சொல்றோம். தோழமை கட்சிகள் சுட்டிக்காட்டாத இருக்கலாம், தோழமை கட்சிகள் சேர்ந்துகிட்டு இருக்கலாம். எங்களோட நோக்கம் மக்களோட நலன் மட்டும்தான். நம்ம இன்னைக்கு மனிதர்களுக்கான பிரச்சனை உள்ளதுனால இப்ப அரசு இந்த ஆஸ்பத்திரியை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மாடுகளுக்கு பிரச்சனை இருக்குது, அங்க கொண்டு போய் போட்டிருக்காங்க, யாரும் நம்ம பேசல. குருவி காக்கா எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது. இங்க இருக்கிற தண்ணி எல்லா பகுதிக்கும் போய் சேர்ந்துகிட்டு இருக்குது. எத்தனை கிராமங்கள் அழிஞ்சிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாருமே நம்ம ஒவ்வொன்றையா பேசிட்டு இருக்கும்போது வாழக்கூடிய சூழ்நிலை இல்லாத போகும்போது எல்லாரும் புரட்சிக்கு வந்துருவீங்க.
இது இங்க மட்டும் இல்ல, ஈழத்துல இருந்து நடந்துருக்கு. ஐயா சொன்னாரு, எதுக்கு சிகாகோ பேசுறீங்க நீங்க? பக்கத்துல ஈழத்துலயும் 13 கிலோமீட்டர்ல நடந்ததுங்க. எல்லா ஊர்லயுமே நடந்தது. பொதுமக்கள், நீங்க பொதுமக்களாவே இருக்கிற வரையிலும் புரட்சி இப்படியே தான் இருக்கும். அமைதியா இருக்கிற வரையிலும் இருந்துகிட்டு தான் இருக்கும். என்னைக்கு எது நடந்தாலும் அதுக்கு நமக்கு மக்களுக்கான வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் போது எல்லாரும் போராடாம எதுவுமே நடக்க போறது இல்லை. அரசியல்ங்கிறது மக்களுக்கானது மட்டும்தான். அரசியல்ங்கிறது மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு மட்டும்தான். அதனால நாம் தமிழர் கட்சி சார்பா மக்களுக்கான அரசியல் எந்த நாளும் எந்த நேரமும் நடத்துவோம். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அதை அப்படியே விட்டுருவோமா? அதை அப்படியே விட்டுருவோமா? நாம அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு உங்க கூட மாறுபட்ட கருத்து இருக்கு. ஐயா வம்சம் எனக்கு உங்க கூட ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் இருக்கு, சாதி இருக்கு, மதம் இருக்கு, இனம் இருக்கு, மொழி இருக்கு, எல்லாமே இருக்கா? எனக்கு இருக்கு. நான் இந்த மண்ணில் பிறக்குள்ளிய இந்த தேதியில இந்த நேரத்துல இங்க ஒரு ஆண் குழந்தை இந்த அப்பா அம்மாவுக்கு நல்வினைத்தானுக்கும் சரஸ்வதிக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுக்கல. இந்த சாதியில பிறக்கணும் அப்படின்னு நான் முடிவெடுக்கல. இந்த மண்ணில் பிறக்கணும், இந்த இனத்துல பிறக்கணும் நான் முடிவு பண்ணல. என் மீது ஒரு சாதி திணிக்கப்பட்டிருக்கின்றது, என் மீது ஒரு இனம் திணிக்கப்பட்டிருக்கின்றது. நான் ஒரு மதத்தில் பிறந்திருக்கின்றேன். என்னை சுற்றி இத்தனை பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இதை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள். பேசும் பொருள் பேசி ஆகணும். தேசிய இனங்களுடைய விடுதலை தலையெழுத்து. மதம் சார்ந்த பிரச்சனை பேசித்தான் ஆகணும். ஆனா அந்த இடம் இது இல்லை. அந்த இடம் இது இல்லை. இந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல் நகர மக்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. நான் நாமக்கல் நகரத்தை சார்ந்தவன் கிடையாது, நான் ராசிபுரத்தை சார்ந்தவன். நீங்க வைத்திருக்கிற கோரிக்கையே எனக்கு எதிரான கோரிக்கை. ராசிபுரம் நகரில் மாவட்ட தலைமை மருத்துவமனை வந்திருக்கின்றது. அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை நாமக்கலுக்கு வர வேண்டும் என்று நாமக்கல் நகர மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ராசிபுரமா நாமக்கலா என்ற கேள்வி வந்தால் நான் ராசிபுரத்துக்கு மட்டுமே சாதகமாக இருப்பேன். ஏன்னா நான் பிறந்த மண்ணு, நான் வளர்ற மண்ணு, நான் சுவாசிக்கிற மண்ணு ராசிபுரம். அப்படிங்களா? ராசிபுரத்தை விட்டு கொடுக்கறது என் கனவுக்கும் நான் நினைக்க மாட்டேன். ராசிபுரத்தை தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இன்னைக்கு ராசிபுரம் நகரத்துல எங்களுடைய மக்கள் பேருநிலை பிரச்சனைக்காக கட்சி, சாதி, மதம், இனமெல்லாம் மறந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு போகாம உங்களுடைய போராட்டத்திற்கு, ராசிபுரம் நகர மக்களுக்கு எதிரானதா சொல்லப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு நான் வந்ததுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு விளக்கத்தை சொல்றோம். நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் ராசிபுரம் நகர மக்களுக்கு எதிரான போராட்டமா ஒரு சில சொன்னாலும் அது ராசிபுரம் நகர மக்களுக்கு எதிரான போராட்டம் கிடையாது. ராசிபுரம் நகர மக்களுக்கு சேர்ந்துதான் நீங்கள் போராடி கொண்டிருக்கின்றீர்கள். ராசிபுரத்தை சார்ந்த ஒருத்தர் நாமக்கல் நகரத்துல இருக்கக்குள்ள நெஞ்சு வலி எடுத்துக்குது. நாமக்கல்ல நைட் ஒரு 12 மணிக்கு ராசிபுரத்துக்காரர் ஒருத்தர், திருச்செங்கோட்டுக்காரர், வெளியூர்காரரு பஸ்ல வராரு, பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறாரு, பேருந்துல போயிட்டு இருக்காரு, தொடர் வண்டியில போயிட்டு இருக்காரு, ரயில்ல போயிட்டு இருக்காரு. அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்குது. பஸ் ஸ்டாப்ல பஸ்காரன் இறக்கி விட்டுறான். ஆஸ்பத்திரி போ, மெடிக்கல் காலேஜ் இங்க இருக்கு. தமிழ்நாட்டிலே தரமான, சிறப்பான, உயர் வசதி கொண்ட மிக சிறந்த மருத்துவமனையில் ஒன்றான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாமக்கல்ல இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் வாரம் ஒரு முறை மருத்துவக் கல்லூரியில போய் ஆய்வு பண்றாரு. ஆயமாவை கூப்பிட்டு கேட்கறாங்க, அங்க இருக்க சாப்பாட்டை கேட்கறாங்க, முட்டை போறாங்களான்னு பாக்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்ல கண்காணிக்கக்கூடிய மிக சிறந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாமக்கல்ல இருக்கு. போய் வைத்தியம் பாத்துக்கினேன். பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல வெளியூர்கார ஒருத்தரை, ராசியூர்கார ஒருத்தரை இறக்கி விட்டு போனா அவங்க நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலியால் பாதிக்கப்பட்ட, மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட, பக்கவாத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி உடனடியாக மருத்துவ சிகிச்சை தரணும். கோல்டன் அவர்ஸ்ல உயர் சிகிச்சை, மருத்துவ சிகிச்சை தர வேண்டிய அவசர காலத்துல சிகிச்சை தரணும். இவரை ஒரு ஆட்டோவில் ஏத்திக்கிட்டு, ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு போகணும்னா 10 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கணும். ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது இந்த ரோட்ல பகல் நேரத்துல போக்குவரத்து நெரிசல், இரவு நேரத்திலையும் நாமக்கல் நகரத்தை பொறுத்த வரைக்கும் லாரிகள், கனரக வாகனங்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. நிச்சயமா திருச்செங்கோடு சாலையில, மருத்துவக் கல்லூரி சாலையில எப்பயுமே போக்குவரத்து நெரிசல் இருக்கும். குறைந்தபட்சம் 1/4 மணி நேரம் ஆகும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு நோயாளிய, வெளியூர்காரர அல்லது ராசிபுரத்துக்கார கொண்டு போய் மருத்துவக் கல்லூரி சேர்த்தணும்னா 1/4 மணி நேரம் ஆகும். இந்த 1/4 மணி நேரத்துல அவருக்கான நோய் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டோம். அவரை உடனடியா மருத்துவ சிகிச்சை தரணும்னா நாமக்கல்ல ஒரு அரசாங்க மருத்துவமனை கிடையாது. முன்ன ஏற்கனவே இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல, கூப்பிடுற தூரத்துல, நடக்கிற தூரத்துல நெஞ்சு வலி ஏற்பட்ட நோயாளி யாரு துணையும் இல்லாம அவராவே நெஞ்சை பிடிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் படுத்தா வைத்தியம் பார்த்துருவாங்க. அவ்வளவு நல்ல மருத்துவமனை, சிறந்த மருத்துவமனை நாமக்கல் நகரத்துல இருந்துச்சு. அந்த மருத்துவமனை இப்ப இல்ல. அந்த மருத்துவமனை இப்ப இல்ல. நகர மக்களுடைய கோரிக்கை என்னன்னா,
நகரத்துல ஒரு மருத்துவமனை இருந்துச்சு, அந்த மருத்துவமனையை மீண்டும் அந்த இடத்துல வைங்கன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான் எளிமையான கோரிக்கை. இந்த மருத்துவமனை எங்க போயிருக்கு? சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாவட்டத்துல மருத்துவக் கல்லூரி வந்தா அந்த மாவட்டத்துடைய தலைமை மருத்துவமனை அந்த பகுதியில் இருக்கக்கூடாது, வேற பகுதிக்கு போகணும். சட்டம் இது. வேற எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா, அந்த மாவட்டத்துடைய தாலுகா மருத்துவமனை. அந்த தாலுகா மருத்துவமனையில எந்த தாலுகா மருத்துவமனையில அதிக நோயாளிகள் வராங்க, அதிக வசதி இருக்கோ அந்த தாலுகா மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையா மாத்தணும். இது சட்டம். ஒரு மாவட்டத்துல ஒரே ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனை மட்டும் தான் இருக்கணும். 2, 3 வச்சுக்க முடியாது. எப்படி கலெக்டர் ஆஃபீஸ் ஒன்னே ஒண்ணு இருக்கோ, தாலுகா ஆஃபீஸ் ஒன்னே ஒண்ணு இருக்கோ, எஸ்பி அலுவலகம் ஒன்னே ஒண்ணு இருக்கோ, அந்த மாதிரி மாவட்ட தலைமை மருத்துவமனையை கொஞ்சம் நாமக்கல்காரன் நல்லா உள்வாங்கிக்கிங்க, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். இப்போ ஒரு புரிதலை குழப்பத்தை உருவாக்குவதற்கு, போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு ராசிபுரத்துக்கு போன ஆஸ்பத்திரியை நாமக்கல்காரங்க வேணாம்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. அந்த வதந்தி போய் நாமக்கல் மாவட்டத்துல ராசிபுரத்துக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனை கொடுத்திருக்காங்க. இத மருத்துவமனை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாமக்கலுக்கு இனிமேல் மாவட்ட தலைமை மருத்துவமனை தரமாட்டாங்க. இது நிதர்சனமான சட்டப்படியான உண்மை. இதுல மாற்றமே கிடையாது. அதனால ராசிபுரத்துக்கு போன மருத்துவமனை, ராசிபுரத்துல புதுசா அணைப்பாளையம் பகுதியில் கட்டப்பட்டு வரக்கூடிய மாவட்ட தலைமை மருத்துவமனை, நாமக்கல் மாவட்ட தலைமை மருத்துவமனை ராசிபுரம் எந்த காலத்திலும் இடமாறாத ராசிபுரத்துல இருக்கும். இப்போ ஒரு கேள்வி, மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்க, திருச்செங்கோட்டில் மாவட்ட தலைமை மருத்துவமனை ஒன்று உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, சட்டம் ஒண்ணுதான் சொல்லுது, அது ராசிபுரத்தில் அமைச்சாச்சு, திருச்செங்கோட்டுக்கு எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய அரசாங்கம், நம்முடைய ஆட்சியாளர் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. திருச்செங்கோடு மக்கள் கோரிக்கை வச்சாங்க, ராசிபுரத்தோட திருச்செங்கோடு மக்கள் தொகை அதிகமானது, ராசிபுரத்தோட திருச்செங்கோடு பரப்பளவு அதிகமானது, அங்கே நோயாளிகள் அதிகமா இருக்காங்க. உண்மையிலே தகுதியான இடம் திருச்செங்கோடு என்பது மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை. நான் ராசிபுரத்துக்காரனால என் ஊருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நான் தமிழ்நாட்டுக்கே நான் பொதுவான சொத்து, நான் தமிழ்நாட்டுக்கே பொதுவான சொத்து, எல்லா ஊர் பிரச்சனை நான் சேர்த்து பேசுவேன் அப்படிங்கிற திருச்செங்கோடுக்கு போக தகுதியான மருத்துவமனையை ராசிபுரத்துக்கு கொடுத்தாங்க. திருச்செங்கோடு மக்கள் கேள்வி கேட்கின்ற போது தமிழக அரசு குற்றத்தை புரிந்து கொண்டு, தவறை புரிந்து கொண்டு, ஆஹா ராசிபுரத்துக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனை கொடுத்துட்டோம், திருச்செங்கோடு தான் தரணும், சரி உனக்கு ஒண்ணு கொடுத்துட்றேன், மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையான, மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு சமமான மாவட்ட அரசு மருத்துவமனை உங்களுக்கு தரோம் அப்படின்ட்டு ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையான ஒரு மருத்துவமனையை திருச்செங்கோடு தந்திருக்காங்க. இப்ப நாமக்கல் மாவட்டத்துல 2 மாவட்ட தலைமை மருத்துவமனை வந்திருக்கு. இப்ப என்னுடைய கோரிக்கை, என்னுடைய கருத்து, என்னுடைய பார்வை எப்படின்னா, ஒரே ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனை இருக்க வேண்டிய மாவட்டத்துல 2 கொடுத்துருக்கல, அதே மாதிரி நாமக்கல் நகரத்துல மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையான, மாவட்ட தலைமை மருத்துவமனை சமமான, மாவட்ட மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் கொண்ட அவசர சிகிச்சை வழங்கக்கூடிய, ஒருத்தருக்கு நெஞ்சு வலி பராலிசிஸ் வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு உடனடியா முதலுதவி சிகிச்சை கொடுத்து, ஸ்கேன் எடுத்து, அவருக்கு வெண்டிலேஷன் வச்சு, அவர் உயிரை காப்பாற்றி மருத்துவ குழுவில் கொண்டு போய் 2 நாள் வச்சு அவருக்கு அறுவை சிகிச்சை ஆஞ்சியோ பண்றதுக்கு தகுதியான ஒரு ரெஃபரல் மருத்துவமனையை, ஒரு தாலுகா மருத்துவமனையை, ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையான ஒரு மருத்துவமனையை நாமக்கல் நகரத்தில் அமைக்கிறதுக்கு சட்டத்துல எந்த தடையும் இல்லை. சட்டத்துல எந்த தடையும் இல்லை. நாமக்கல் நகரத்தில் ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையான ஒரு மருத்துவமனை கூட திருச்செங்கோட்டில் ஒன்று கொடுத்துருக்க கூட, ராசிபுரத்தில் மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டிட்டு இருக்கிற, கட்டி முடி திறந்து வையே, ராசிபுரத்துக்காரன் அடுத்து போராட போறோம், ராசிபுரத்துக்காரன் நாங்க அடுத்து போராட போறோம். உங்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. இப்ப மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா நம்ம ஊருக்கு மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு, இனிமேல் நல்லா வைத்தியம் பார்க்கலாம் நினைச்சீங்க, இனிமேல் நம்மளை காப்பாற்றுவதற்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு, சந்தோஷப்பட்டீங்க. மருத்துவக் கல்லூரி புதுசா கட்டணம் கட்டினாங்க, இந்த மருத்துவமனை போகாது, பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கும், இங்க முதலுதவி பண்ணுவாங்க, இங்க நமக்கு சிகிச்சை கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றி மருத்துவக் கல்லூரியில் கொண்டு போய் வச்சு நமக்கு உயர் சிகிச்சை தருவாங்க, அரசாங்கம் நம்மளை காப்பாத்துன்னு நினைச்சீங்க. ஆனா இந்த அரசாங்கம் சட்டத்துல ஓட்டையை பயன்படுத்தி, சட்டத்தை பயன்படுத்தி நம்ம மருத்துவமனை பொருளா அள்ளிட்டு போய், டாக்டர் எல்லாம் அள்ளிட்டு போய் மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கிட்டு இந்த மருத்துவமனையை, சிறப்பான மருத்துவமனையை, பழமையான மருத்துவமனையை, எல்லா வசதியும் இந்த மருத்துவமனையை குடியாரங்களுக்கு தண்ணீடிக்கத்தான இடமா மாத்தி வச்சிருக்காங்க. பார்க்கக்குள்ள வயிறு வாயெல்லாம் வேகுது. இதே நிலைமை ராசிபுரத்துக்கு வரப்போகுது. இப்ப மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டிட்டாங்க. கொஞ்ச நேரம் எங்க ஊர் பஞ்சாயத்து பேசிடுறேன், நீங்க கேட்டுதான் அவனுக்கு தலையெழுத்து. இப்ப மாவட்ட மருத்துவமனை ராசிபுரத்துல கட்டிட்டு இருக்காங்க. அணப்பாளையத்துல ராசிபுரத்துல 10 கிலோமீட்டர் வெளியே கட்டிட்டு இருக்காங்க. இந்த கட்டிடம் கட்டி முடிச்ச பிறகு என்ன ஆகும்னா, இப்போ போர்டு வச்சிருக்காங்க ராசிபுரத்துல, மாவட்ட தலைமை மருத்துவமனை ராசிபுரம் போர்டு வச்சிட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். இந்த ஆட்சி எங்களுக்கு ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனை கொடுத்து விட்டது. திருச்செங்கோடுடன் போட்டி போட்டு எங்களுடைய ஆட்சியாளர்கள், குறிப்பாக ராஜேஷ்குமார் எங்களுக்கு ஒரு மருத்துவமனை பெற்றுக் கொடுத்து விட்டார். உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி, நாங்கள் நன்றி சொல்றோம். இந்த மருத்துவமனை கட்டிடம் கட்டி முடிச்ச பிறகு என்ன ஆகும்னா, நாமக்கலுக்கு நடந்த அதே பிரச்சனை எங்களுக்கு வந்துடும். எல்லா பில்டிங் காலி பண்ணிடுவாங்க, எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துருவாங்க, பெட் எல்லாம் கழித்து வந்துருவாங்க, டாக்டர்லாம் தூக்கிட்டு போய் அணப்பாளையம் சுடுகாட்டுல ஏரியில மாவட்ட தலைமை மருத்துவமனை வச்சிருவாங்க. எங்களுக்கு ஒரு நெஞ்சொலி ராசிபுரத்துனா நாங்க 10 கிலோமீட்டர் தூரம்
ஆட்டோ பிடிச்சி கார் எடுத்துட்டு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வரணும். அதுங்காட்டி நாங்க சுடுகாட்டுக்கு போயிடும். பக்கத்துலயே வழியிலேயே முத்துவலிப்பு சுடுகாடு இருக்கு, கட்டாஞ்சி கவனப்பாளையம் சுடுகாடு இருக்கு, காட்டூர் சுடுகாடு இருக்கு, அடக்கம் பண்ணிடலாம். ஏன்னா ராசிபுரத்துக்கும் மருத்துவமனைக்கு நடுவுல 4 சுடுகாடு இருக்கு. ரொம்ப ஈஸி. நெஞ்சு வலிக்குது அப்படின்னா நேரா சுடுகாட்டுக்கு போயிடலாம், ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. அப்படியே மட்டும் ஒரு இக்கட்டான நிலைமையை ராசிபுரத்து உருவாக்க போறாங்க. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, அடுத்து இந்த கட்டிடம் பாதி வேலையான உடனே நீங்க செஞ்ச வேலையை நாங்க கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிக்க போறோம். நாங்க போராட்ட காலத்துல வர போறோம். ராசிபுரம் டவுன்ல இருந்து அரசு மருத்துவமனையை எக்காரணத்தை கொண்டும் இடம் மாத்தக்கூடாது. நீ தாலுகா மருத்துவமனையை அனப்பாளையத்தில் கொண்டு போய் வச்சுக்க, நல்லா வைத்தியம் பாரு. டவுன்ல இருக்கிற மருத்துவமனையில எனக்கு இப்ப என்ன வசதி தரையோ அந்த வசதி தரணும். சித்த வைத்திய பிரிவு கொண்டு போய் அனப்பாளையம் சுடுகாட்டுக்கு. பல்லு மருத்துவம், பல்லு வலி காலையில போய் வைத்தியம் பார்த்துக்கலாம், கொண்டு போயிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு போயிரு. அவசர சிகிச்சை பிரிவு டவுன் விட்டு போக கூடாது, ராசிபுரம் டவுன் விட்டு போக கூடாது. புறநோயாளிகள் பிரிவு ஓபி ராசிபுரம் டவுன் விட்டு போக கூடாது. பிரசவ வார்டு அவசரத்துக்கு என் தங்கச்சி பிரசவம் பாக்குறதுக்கு ராசிபுரம் டவுன்ல ஆஸ்பத்திரிக்கு போகணும். போஸ்ட்மார்டம் பொறுமையா பண்ணிக்கலாம், அனப்பாளையத்தை வச்சுக்க அப்படிங்கிற கோரிக்கை வச்சு நாங்க களத்துல உங்களை பின்பற்றி இறங்க போறோம். அதனால இந்த போராட்டம் நாமக்கல் மக்களுடைய போராட்டம், ராசிபுரத்துக்கு எதிரான போராட்டம் கிடையாது. ராசிபுரத்துக்கு சேர்ந்துதான் நீங்க போராடிட்டு இருக்கீங்க. நீங்க போராடின பிறகுதான் எங்களுக்கு உரைக்குது. ஆஹா, நாமக்கல் ஆஸ்பத்திரி போயிடுச்சு, அடுத்த ராசிபுரம் போக போகுது. நாமக்கல் ஆஸ்பத்திரி போயிடுச்சு, அடுத்த ராசிபுரம் போக போகுது. நாமக்கல் மக்கள் நகரத்துக்கு தெருவுக்கு வந்துட்டாங்க. ராசிபுரம் நகர மக்கள் தெருவுக்கு வர தவறுனா சுடுகாடு தான் ஆதரவா களமிறங்கி இருக்கிறேன். இதுல எந்த வகையிலையும் யாருக்கும் குழப்பத்தை உருவாக்குவதை ராசிபுரம் நகர மக்கள் நம்ப மாட்டாங்க, திருச்செங்கோட்டு நகர மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்த பிரச்சனை ஒட்டுமொத்த நாமக்கல் மாவட்ட மக்களுக்கான போராட்டம். இப்ப நம்முடைய கேள்வி என்ன? ரொம்ப எளிமையான கேள்வி. நாமக்கல் டவுன்ல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல மக்களுக்கு பயன்பட்ட ஒரு மருத்துவமனை இருந்துச்சு. அந்த மருத்துவமனையில ஒரு அவசர சிகிச்சை பிரிவு, ஒரு ஸ்கேனு, ஒரு வெண்டிலேஷனு, ஒரு டாக்டர் டீமு, ஒரு பிரசவம் பார்க்கறது ஒரு வார்டு, ஒரு டாக்டர். நைட்ல போனா பிரசவம் பார்ப்பாங்க, நைட்ல போனா வைத்தியம் பார்ப்பாங்க, நைட்ல போனா உயிரை காப்பாற்றுவாங்க, நைட்ல போனா அம்மாவையே குழந்தையே காப்பாத்தி மருத்துவ கல்லூரி அனுப்பி வைப்பாங்க. அங்க போய் 10 நாள் வைத்தியம் பார்த்துட்டு சந்தோஷமா வரலாம். அப்படிங்கிற நிலைமைய தமிழக அரசாங்கம் உருவாக்கி தரணும். இதுக்கு அவங்க என்ன செய்யணும்னா, ஒரே ஒரு ஜீவோ, ஒரே ஒரு அரசாணை, நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவுல ஒரு பகுதியை பழைய மருத்துவமனைக்கு அனுப்பிடணும். நாமக்கல் மாவட்ட மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு புறநோயாளிகள் பிரிவை இங்க அனுப்பிடலாம். அங்க இருக்கக்கூடிய பிரசவ வார்டில் ஒரு பகுதி இங்க அனுப்பிடலாம். அனுப்பிட்டு மருத்துவக் கல்லூரியுடைய ஒரு பிரிவு அலுவலகமாக, பிரான்ச் அலுவலகமாக, கிளை அலுவலகமாக இந்த மருத்துவமனையை நாமக்கல் மருத்துவமனையை மாத்தினாங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போச்சு. முழு நேரமும் முழுமையான சிகிச்சை அளிக்கக்கூடிய முழுமையான ஒரு மருத்துவமனையாக. எந்த குழப்பத்தையும் உருவாக்காதீங்க. எனக்கு சொன்ன வார்த்தை நான் வேகமா சொல்லக்கூட எதை விட்டு இருப்பேன். ஒரு முழுமையான அரசு மருத்துவமனையா, மருத்துவக் கல்லூரி கிளை மருத்துவமனையா இந்த மருத்துவமனை கொண்டு வர சட்டத்துல எந்த தடையும் கிடையாது. ஒரே ஒரு அரசாணை. நம்முடைய சுகாதாரத்துறை, நம்ம மாவட்டத்தில் சுகாதாரத்துறை ஒரு பரிந்துரை கடிதம் தருது மாவட்ட ஆட்சியர்கிட்ட. ஏன்னா இந்த இடத்துல மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க, ஆஸ்பத்திரி வேணும், ஏற்கனவே அந்த ஆஸ்பத்திரி புடுங்கிட்டோம். புடுங்கின இடத்துல மறுபடியும் அவசரமா அவசர சிகிச்சை தரத்துக்கு ஒரு முழுமையான ஒரு மருத்துவமனை உருவாக்கி தரணும். இதுக்கு அரசாங்கத்தில் ஒப்புதல் வேணும். இதுக்கு புதுசா நம்ம சம்பளம் தர தேவையில்லை. ஏற்கனவே மெடிக்கல் காலேஜ் இருக்கிற டாக்டர் அப்படியே கொண்டு இறக்கிக்கலாம். பொருள் வாங்க தேவையில்லை. ஏற்கனவே இங்க இந்த பொருள் தான் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வச்சிருக்கோம். மெடிக்கல் காலேஜ் புதுசா வாங்கின பொருளை நாம பயன்படுத்தவே இல்லை. அதே பொருளை அப்படியே பயன்படுத்திக்கலாம். நோயாளிகள் பக்கமா வந்துருவாங்க. நோயாளிகள் எண்ணிக்கை அதிகமாயிரும். மட்டுமே எல்லா ஊர்லயும் கவர்மெண்ட் பில்டிங் கட்டி வச்சு காலேஜ் வச்சா, மெடிக்கல் காலேஜ் வச்சா, மருத்துவமனை வச்சா மக்கள் போக மாட்டேங்கிறாங்க. ஆனா நாமக்கல் மாவட்ட மக்கள் மட்டும் அரசாங்கத்தை நம்பி, அரசாங்க மருத்துவமனைகள் நம்பி, அரசாங்க டாக்டர்கள் நம்பி, அரசாங்க மருத்துவமனை பணியாளர்கள் நம்பி எங்களுடைய உயிரையே ஒப்படைச்சு வைத்தியம் பார்த்து சொல்றோம். அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் மீதும் மருத்துவத்துறையின் மீதும் நாமக்கல் மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. உங்களை நம்பி உயிரே ஒப்படைக்கிறோம். நீங்க என்ன பண்ணும், ஒரு ஜீவோ போடுங்க, போட்டு மெடிக்கல் காலேஜினுடைய ஒரு கிளையா இதை மாத்தி ஒரு முழுமையான மருத்துவமனையா மாத்துங்க. ஒருவேளை அதுல ஏதாச்சும் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்லை. ஏற்கனவே மாவட்ட தலைமை மருத்துவமனை இருந்த அதே பொருளை கொண்டு இறக்கி வச்சுட்டு அங்க இருந்த டாக்டர்லயே அப்படி அங்கே அனுப்பிவிட்டு இதை ஒரு அரசாங்க மருத்துவமனையா, அரசு மருத்துவமனையா, தாலுகா மருத்துவமனை சொல்லி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. இதை ஒரு தாலுகா மருத்துவமனையா, முழுமையான மருத்துவமனையா, தாலுகா மருத்துவமனை சொல்லிட்டு ஒரு 2 டாக்டர் மட்டும் வச்சு பரிந்துரை கடிதத்தை தமிழக அரசுக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அனுப்புனாங்கன்னா ஒரு ஜீவோ போட போறாங்க. ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்துல பரமத்தியூர் அரசு மருத்துவமனை இருக்கு, ராசிபுரத்துல ஒரு தலைமை மருத்துவமனை இருக்கு, திருச்செங்கோட்டுல ஒரு கூடுதல் அரசு தலைமை மருத்துவமனை இருக்கு. இந்த மாதிரி அரசு மருத்துவமனை நாமேரிப்பேட்டை, வேணந்தூர், பள்ளிப்பாளையம் இந்த மாதிரி நிறைய பகுதிகள் இருக்கு. அதே மாதிரி நாமக்கல்லையும் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய முழுமையான ஒரு அரசு மருத்துவமனையை உருவாக்குவதற்கு ஒரு ஜீவோ போட்டா முடிஞ்சு போச்சு. கூடுதலா பணம் தர தேவையில்லை,
செலவு கிடையாது, நிர்வாக செலவு கிடையாது, எதுவுமே கிடையாது. அரசாங்கத்துக்கு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைலை ரெடி பண்றாங்க, அனுப்புறாங்க, ஒரு அரசாணை போடுறாங்க, பேப்பர் வேலை மட்டும்தான். இது மக்களுக்கு மிகப்பெரிய அளவு பயன்படக்கூடிய நல்ல விஷயம். இதை தாண்டி போராட்ட குழு போராடுறாங்க, நாமக்கல் மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இவங்க கோரிக்கை நாம கேட்கணுமா அப்படின்னு ஆட்சியாளர்கள் ஒரு சிலர் ஈகோ பாக்குறாங்க. தயவு செஞ்சு ஈகோலாம் பார்க்காதீங்க. உங்களுடைய ஆட்சியை சார்ந்த, உங்களுடைய அதிகாரத்தை சார்ந்த நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கோரிக்கை வச்சிருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு போராட்ட குழு கோரிக்கை எல்லாம் கேட்காதீங்க, நாமக்கல் மக்கள் கோரிக்கை எல்லாம் கேட்காதீங்க. நாங்க ஏதோ யார் தூண்டுதலே செய்யறோம், எங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க நீங்க நம்புறீங்க, அதனால எங்க கோரிக்கை கேட்கவே வேண்டாம். நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நாமக்கல் நகரத்துல மீண்டும் ஒரு அரசு மருத்துவமனை, முழுமையான அரசு மருத்துவமனை செயல்படும் சொல்லிட்டு இந்த லாபத்தை நீங்களே எடுத்துங்க. நாங்க சட்டமன்ற உறுப்பினர் நன்றி சொல்றோம், ஆட்சியாளருக்கு நன்றி சொல்றோம். நாங்க அரசியல் பண்ற ஆளுங்களாம் இல்ல, எங்களுக்கு அரசியல் பண்றது நிறைய இடம் இருக்கு, அரசியல் பண்றது நிறைய இடம் இருக்கு, இங்க நாங்க பண்ண மாட்டோம். ஏன்னா இது உயிரோடு விளையாடக்கூடிய விஷயம், உயிரோடு விளையாடக்கூடிய விஷயம், பெண்களுடைய பிரசவத்தோடு விளையாடக்கூடிய விஷயம். இந்த விஷயத்துல அரசியல் பண்றவர்கள் மனிதர் கிடையாது, அதனால நாங்க அரசியல் பண்ண மாட்டோம். யாரோ அரசியல் பண்றாங்க, அவங்களை நாங்க மன்னிச்சிட்டோம். அவங்க 5 ஆண்டுகள் கழிச்சு மக்கள்கிட்ட வருவாங்க, மக்கள் அவங்கள பாத்துக்குவாங்க, அப்ப மக்கள் முடிவு எடுப்பாங்க. அதுக்குள்ள நாங்க போக விரும்பல. ஒற்றை கோரிக்கை, ஒரே கோரிக்கை, ஏற்கனவே அரசு மருத்துவமனை இருந்தாலும் மீண்டும் அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு அரசு மருத்துவமனை வேணும். அவசர சிகிச்சை புறநோயாளிகள் பிரிவு, ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு உடனடியாக சிகிச்சை கொடுத்து உயிரை காப்பாற்றி மருத்துவர்களுக்கு அனுப்புறதுக்கான ஒரு கட்டமைப்போடு கொண்ட 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு முழுமையான மருத்துவமனை கொண்டு வரணும். அதுக்கு என்ன வழி? இந்த ஆட்சியாளர் சிந்திக்கணும். ஆட்சியாளரை சிந்திக்க வைக்காமல் நாங்கள் விட மாட்டோம். இந்த குழு விடாது. நாமக்கல் நகர மக்கள் விடமாட்டார்கள், நாமக்கல் மாவட்ட மக்கள் விடமாட்டார்கள். உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார், வாட்ஸ்அப்ல குரூப் ஆரம்பிச்சோம், வேகமா 1000 பேர் வந்துட்டாங்க சார். நாமக்கல் அரசு மருத்துவமனை மீண்டும் வேண்டும் ஒரு கோஷம் வச்சோன்னா 1000 பேர் வந்துட்டாங்க. அடுத்த குரூப் ஆரம்பிச்சு 1000 பேர் வந்துட்டாங்க. 3வது குரூப் ஆரம்பிச்சு 1000 பேர் வந்துட்டாங்க. அடுத்த 2 குரூப்ல 5 குரூப், எல்லா குரூப்பும் ஃபுல் ஆயிடுச்சா? 5000 பேர் வந்துட்டாங்க சார். போராட்டத்துக்கு நிச்சயமா 2000 பேர் வந்தாங்க சார். நாம கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டோம். மக்கள் வேகமா வருவாங்க, வந்த வேகத்துல அவங்க வேலையை பார்க்க போவாங்க. இது இயல்பு. நான் எதிர்பார்த்தேன் 20 பேர் அரசு ஆக மாட்டேன், இன்னைக்கு 38 பேர் அரசு ஆகிடுச்சு. உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம். அதுவும் குமார் வாய்ஸ் சார்ந்த சீனிவாசன் 10 வயதுடைய மாநில தலைவர் அரசா இருக்காரு. திருச்செங்கோடு, சேந்தமங்கலம், காலப்பனங்கிப்பட்டி, எருமப்பட்டி, மோகனூர், ராசிபுரம், வேற எந்த ஊருங்க? பரமத்தி வேலூர், நாமக்கல் டவுன் விட்டுருங்க, நாமக்கல் நகரம் ஒட்டிட்டு விட்டுருங்க, நாமக்கல் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போறவங்களை விட்டுருங்க. இதுக்கு வெளியில ஒட்டுமொத்த நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இங்க பிரதிநிதித்துவப்பட்டு வந்திருக்கோம். நாம எல்லாம் ஒரே கோரிக்கையா வைக்கிறோம், ஒற்றை குரல்ல ஒரே கோரிக்கையா வைக்கிறோம். இதுல எந்த வேறுபாடு எல்லாம் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். சிம்பிளான கோரிக்கை, அதை நம்ம சொல்லியிருக்கோம். இதுல அடுத்த போராட்ட முறை, இப்போ ஒரு போராட்டம் அறிவிச்ச உடனே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அறிக்கை தராரு. மகிழ்ச்சியான விஷயம். உங்களுடைய கோரிக்கை அரசனுடைய கவனத்துக்கு போயிருக்கு, அதனுடைய விளைவு நாடாளுமன்ற உறுப்பினர் அறிக்கை கொடுத்தாரு. இந்த பதில நகர்ப்புற மருத்துவமனை அமைக்கப்பட்டாரு. நகர்ப்புற மருத்துவமனைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில எத்தனை மணிக்கு திறப்பாங்க? 9 மணிக்கு திறப்பாங்க, சாயந்தரம் 4 மணிக்கு மூடிட்டு போயிடுவாங்க. இடையில காய்ச்சல் தலைவலிக்கு மஞ்சள் மாத்திரை, சிவப்பு மாத்திரை தருவாங்க, புழு மாத்திரை, கருப்பு மாத்திரை தருவாங்க. ஊசி கூட போட மாட்டாங்க, கட்டு கூட கட்ட மாட்டாங்க. இது வதந்தி என்று மாவட்ட ஆட்சியர் வதந்தி என்று நினைத்தால் தயவு செய்து அவர் என் மீது வழக்கு போட்டுக் கொள்ளலாம். மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரை மருத்துவம் படித்தவர், நல்ல மருத்துவர், மருத்துவத்துறை நாமக்கல் மாவட்டத்தில் மிக சிறப்பாக வேலை வாங்கி கொண்டிருக்கின்றார். நல்ல மருத்துவத்துறையை ஜேடிகள்கிட்ட, டிடிகள்கிட்ட, ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை, ஒவ்வொரு பிரசவ விடுதியும் நேர்ல பாக்குறாங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே சிறப்பா இந்த மாவட்டத்துல நலத்துறை, சுகாதாரத்துறையை இந்த அம்மா செயல்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான் சிறப்பாக செயல்படுகின்றார். இந்த மாவட்டத்தில் கூடிய மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு. இது தொடர்பா நாங்கள் பல்வேறு புள்ளி விவரங்களை மாவட்ட ஆட்சியர் தலைவர் தயாரா இருக்கிறோம். அதெல்லாம் சரி பண்ணாங்கன்னா பரவாயில்ல. சரி பண்ணுவதற்கு அவங்களால முடியவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டாக்டருக்கு பின்னாடியும், ஒவ்வொரு நர்ஸுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு ஆயாமாவுக்கு பின்னாடி அரசியல் சக்திகள் இருக்கின்றது. அவங்களெல்லாம் மீறி இவங்களை போய் ஊசி போடு, கட்டுக்கட்டு, மக்களுக்கு வைத்தியம் பாரு, அரசாங்கம் தர உதவிகளை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுன்னு சொன்னா நடக்காது. இதெல்லாம் தனியா பார்த்துக்கும், இதெல்லாம் 10 ரூபாய்க்கு பார்த்துக்கும். இதெல்லாம் ஆர்டி இருக்கு, தகவல் சட்டம் இருக்கு, நம்ம தோழமையில் இருக்கிறீங்க, போட போறோம், செய்ய போறோம். இந்த பிரச்சனை தனியா பார்த்துக்குவோம். இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நகர்ப்புற சுகாதார மையம் சொல்லி இருக்கிறீங்க. இது எங்களுடைய கோரிக்கை கிடையாது. இந்த நகர்ப்புற சுகாதார மையத்துல நெஞ்சு வலிக்குன்னு ஒருத்தர் வராரு,
ஹார்ட் அட்டாக் ஒருத்தர் வராரு, பக்கவாதம் வந்து ஒருத்தர் வராரு. அவருக்கு இந்த நகர்ப்புற மையத்துல, சுகாதார மையத்துல சிகிச்சை கொடுக்க முடியுமா? நள்ளிரவு 2 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நெஞ்சு வலியோட இறங்குறாரு, அவருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சிகிச்சை தர முடியுமா? 4 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நெஞ்சு வலியோட இறங்கின ஒருத்தர் 108க்கு போன் பண்ணுவார், 108 வரும். ஏன்னா இந்த மாவட்டத்துல 24 ஆம்புலன்ஸ் இருக்குங்களா? 24ங்களா? 26ங்களா? 24. சரி, 30 கூட வச்சுக்கலாங்க. இந்த மாவட்டத்துல ஆம்புலன்ஸ் இருக்கு. ஒருத்தர் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல நெஞ்சு வலியோட இறங்கிட்டார், பஸ்ஸுக்கார இறக்கி விட்டு 108 வருமானு இறக்கி விட்டார். நம்மளால 108க்கு போன் பண்ணிட்டார். 108 வேகமா தான் வருது, உண்மையிலே நல்லா பண்றாங்க. எவ்வளவு நேரத்துல வரும் 108? எவ்வளவு நேரத்துல 108 வருங்க? ஐயா தெளிவா சொன்னார். 108 எந்த இடத்தில் இருக்கின்றதோ அங்கிருந்து வரும். 22ங்களா? 24 108 ஆம்புலன்ஸ் இருக்கு நாமக்கல் மாவட்டத்துல, நாமக்கல் நகரத்துல கிடையாது. நாமக்கல் மாவட்டம் முழுவதும், ஒட்டுமொத்த நாமக்கல் மாவட்டம் முழுவதும் 24 ஆம்புலன்ஸ் இருக்கு. நாமக்கல் டவுன்ல எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கு? இதை மாவட்ட ஆட்சியர் வெளியே சொல்ல மாட்டாங்க. என்ன ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதானா? கொல்லிமலையில 2 இருக்கு, எனக்கு தெரியாது. 3 இருக்கு. சரி விடுங்க, 5 வச்சுக்கலாங்க. ஒரு 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 108 ஏற்கனவே ஒரு நோயாளி கூட்டிட்டு விடுங்க. ஐயா ஐயா கொஞ்சம் கவனிங்க. ஒரு 108 ஒரு நோயாளி போன் பண்றாங்க, நோயாளியுடைய உறவினர் போன் பண்ணாங்க, அல்லது நாம யாரும் பப்ளிக் போன் பண்றோம், ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, ஒரு 108 வந்துருச்சு. அந்த நோயாளி எடுத்துக்கிட்டு மருத்துவ கல்லூரிக்கு போயிடுச்சு, அல்லது சேலம் கொண்டு போயிட்டாங்க. அடுத்த 108 எங்க இருந்து வரும்? ஒரு கேள்வி இருக்கு. அடுத்த ஒரு நோயாளி போன் பண்றாரு, அவருக்கு 108 எங்க இருந்து வரும்? வேற ஊர்ல இருந்து வரணும், எருமப்பட்டில இருந்து வரணும், ராசிபுரத்துல இருந்து வரணும், பூச்சத்துல இருந்து வரணும், அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய ரேடியஸ்ல பக்கத்துல எங்க இருக்கோ அந்த 108 வரணும். சரிங்களா டாக்டர்? நல்லது. 3 நோயாளிகள் போன் பண்ணிட்டாங்க. நாமக்கல் நகரத்துக்கு 3 ஆம்புலன்ஸ் பயன்படுத்தியாச்சு. இந்த நோயாளிகளை ஏற்கனவே 108 கொண்டு போய் மெடிக்கல் காலேஜில் இறக்கி விட்டு அவர்களுக்கு சிகிச்சைக்கான ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுதான் இந்த 108 திரும்பி வரும். அடுத்த நோயாளி எடுத்துட்டு போவாங்க. அது வரைக்கும் இரவு நேரத்துல ஒருவர் பாதிக்கப்பட்டால் அவருக்கு எப்படி சிகிச்சை அளிப்பது? இந்த கேள்விக்கு மாவட்ட ஆட்சியருடைய மனசாட்சி தான் பதில் சொல்லணும். மாவட்ட ஆட்சியருடைய மனசாட்சி தான் பதில் சொல்லணும். ஆட்சியாளருடைய மனசாட்சி தான் பதில் சொல்லணும். இந்த 108 அதிகப்படுத்த முடியுமா? பண்ணலாம். அது தீர்வு கிடையாது, அது தீர்வு கிடையாது. நாங்களே ஒரு ஆட்டோ குடிச்சு போயிருவோம், நாங்களே ஒரு இருக்கிறது வித்து ஏதோ ஒன்று குடிச்சு போயிருவோம். இந்த பயண நேரத்துக்குள்ளார உயிர் போயிருமே, இந்த பயண நேரத்துக்குள்ள உயிர் போயிருமே. அந்த உயிர் என் சொந்தக்காரன் உயிரா இருக்கே, என் பக்கத்து வீட்டுக்காரன் உயிரா இருக்கே, என் தெருவுக்காரன் உயிரா இருக்கே, என் தமிழ் உயிரா இருக்கே. இந்த உயிரை காப்பாற்ற இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்ல. அதுக்குதான் முன்கூட்டியே இந்த மக்கள் கேட்கறது. ஏற்கனவே இந்த இடத்துல ஆஸ்பத்திரி வச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, என் உயிரை நாங்க காப்பாத்திக்குவோம், இந்த அரசாங்கம் என் உயிரை காப்பாற்றும், இந்த அரசாங்கத்து மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, என் உயிரை இந்த அரசாங்கம் காப்பாத்திரும், இலவசமா காப்பாற்றும், நிறைய திட்டங்கள் இந்த அரசாங்கம் போட்டு வச்சிருக்கு, என் உயிரை காப்பாத்தி எனக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணி வீட்டுக்கு போற வரைக்கும், வீட்டுல கொண்டு போய் விடுற வரைக்கும் இந்த அரசாங்கம் என்னை பாத்துக்கும். இதே ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போனா என் காட்டை நான் எழுந்துருவேன், என் சொத்தை எழுந்துருவேன், கிட்டையில எல்லாம் எடுத்து விட்டுருவான். அரசு மருத்துவமனைக்கு போனா மட்டும் தான் என்னை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை நாமக்கல் மக்களுக்கு இருக்கிறதுனால்தான், இந்த அரசாங்கத்து மேல நம்பிக்கை இருக்கிறதுனால்தான், இந்த ஆட்சியாளர் மீது நம்பிக்கை இருப்பதால் தான், இந்த அரசு மருத்துவமனை டாக்டர் மீது நம்பிக்கை இருப்பதால் தான் நாங்கள் அரசாங்க மருத்துவமனை எங்க ஊருக்கு வேணும் போராடிட்டு இருக்கோமே தவிர இந்த அரசுக்கு எதிராக வதந்தியை பரப்புவதற்காக போராடவில்லை. இந்த அரசுக்கு எதிராக வதந்தியை பரப்புவதற்காக போராடவில்லை. ஒரே கோரிக்கை, இந்த அரசாங்கத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த அரசாங்கம் வச்சிருக்க ஆஸ்பத்திரி மேல நம்பிக்கை இருக்கு, இந்த அரசாங்கத்து டாக்டர் மேல நம்பிக்கை இருக்கு, இந்த அரசாங்கம் வாங்கி தர மருந்து மாத்திர மேல நம்பிக்கை இருக்கு, உன்னை நம்பி என் உயிரே தரேன். ஆனா அந்த ஆஸ்பத்திரிய என் தெருவு கொண்டு வந்தீங்கன்னா நானே போய் வைத்தியம் பார்த்துப்பேன். இப்ப ஆட்டோ எடுத்து போனா 1/4 மணி நேரம் உயிர் போயிடும். ஒருத்தன் பாம்பு கடிச்சு வராப்ல, டாக்டர் நல்லா தெரியும், நம்ம கலெக்டர் டாக்டர் படிச்சவங்க, டாக்டரா பிராக்டிஸ் பண்ணி இருந்தவங்க, ஒரு பாம்பு கடியில் ஒருத்தர் வந்த உடனே 2 தடுப்பூசிய பாம்பு கடி ஊசி போடணும், போட்டுட்டு இவரை மருத்துவ கல்லூரி அனுப்பி வச்சா உயிரை காப்பாத்திடலாம். 10 நிமிஷத்துக்குள்ளார கோல்டன் ஹவர்ல 2 தடுப்பூசிங்களா பாம்பு கடிக்கு 2 தடுப்பூசி போட்டு மெடிக்கல் காலேஜ் அனுப்பி வச்சா, நாமக்கல் டவுன்ல 2 தடுப்பூசி போட்டு பாம்பு கடிச்ச இடத்துல பக்கத்துல ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார பாம்பு கடிக்கு வைத்தியம் பார்த்து 2 ஊசி போட்டு மெடிக்கல் காலேஜ் அனுப்பி வச்சா நோயாளி பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவர் உயிர் பிழைப்பார். 10 நிமிஷம் விட்டுட்டா, ஒரு அரை மணி நேரம் ஊசி போட்டா விஷம் ரத்தத்தில் ஏறிவிடும். விஷத்தின் தன்மைக்கு தகுந்தாற் போல் பாதிக்கப்பட்டவர் மரணத்தை வேகமா அடைஞ்சிருவாரு. தடுப்பூசி போட்டா ஊசி போட்டோம்னா பொறுமையா வைத்தியம் பார்க்கலாம். மெடிக்கல் காலேஜ் போனோம்னா 3வது ஊசி ஆரம்பிப்பாங்க, அடுத்து டெஸ்ட் எடுப்பாங்க, ஒரு வாரம் வச்சிருந்து வைத்தியம் பார்த்து விஷத்துக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பார்ப்பாங்க. ஏன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலேயே பாம்பு கடி கேஸ் அதிகம். பாம்பு கடி கேஸ் தமிழ்நாட்டிலே அதிகம் நாமக்கல்ல தான். இந்த புள்ளி விவரத்தை நான் சொல்ல, தமிழக அரசின் சுகாதாரத்துறை புள்ளி விவரம் சொல்லுது.
தமிழ்நாட்டிலே பாம்பு கடி கேஸ் கொல்லிமலையை ஒட்டி இருக்கக்கூடிய நாமக்கல் நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நாமக்கலை ஒட்டியுள்ள இந்த பகுதியில் தான் பாம்பு கடி கேஸ் அதிகம். பாம்பு கடிச்ச உடனே ஒரு தடுப்பூசி போட்டா மனசம் பொழைச்சிக்குவோம். இந்த அரசாங்கம் எங்களை காப்பாத்திரும். தனியார் மருத்துவமனையில் இந்த மருந்து இல்ல, இருந்தாலும் விலை அதிகம். தனியார் மருத்துவமனை சார்ந்தவங்க பாம்பு கடி கேஸ் வைத்தியம் பார்க்கறதே தயங்குவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 100ல 2 கேஸ்ல மரணத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க் எடுக்கிறது தனியார் மருத்துவமனை தயாரா இல்ல. 2 பேர்ல 100ல 2 பேர் இறந்தவன் இந்த மருத்துவமனையில் செத்து போயிட்டாங்க. அந்த மருத்துவமனை பேர் கெட்டு போயிட்டு தனியார் மருத்துவமனை பாம்பு கடி வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் பாம்பு கடி வைத்தியம் பார்க்கறாங்க. அப்படிங்குள்ள டவுன்ல ஒரு மருத்துவமனை தான் பாம்பு கடிச்சிச்சு, தேல் கடிச்சிச்சு, பூரா கடிச்சு, விசக்கடியே நாய் கடிச்சிச்சு அப்படின்னா நேரா போவோம், ஊசி போடுவோம், அரசு மருத்துவமனைக்கு போவோம். நம்ம கலெக்டர் நல்ல ஒரு மருத்துவமனை வச்சிருக்காங்க, சிறப்பா வச்சிருக்காங்க, அங்க போனா உயிரை காப்பாத்திடுவாங்க. நாம சொல்றது எல்லாமே இந்த அரசாங்கம் நல்லா செய்யுது, இந்த ஆட்சியாளர் நல்லா பண்றாங்க, இந்த அரசு ஊழியர்கள் நல்லா வேலை செய்யறாங்க, இந்த டாக்டர் நல்லா வேலை செய்யறாங்க. கொஞ்சம் என் ஊருக்கு என் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நான் குடியிருக்க இடத்துல ஒரு ஆஸ்பத்திரி கொடுங்க, ஏற்கனவே இருந்த ஆஸ்பத்திரி கொடுங்கன்னு கேட்கிறோம். அவ்வளவுதான். இதுக்கு தேவை ஒரு ஜீவம். இப்ப நம்ம தெரு கொண்டு போராடிட்டோம், இன்னைக்கு கலைஞ்சு போறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நாம கலைஞ்சு போற மனிதர்கள் இல்ல. இங்க உட்கார்ந்து இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த போராட்ட காலத்தை வேடிக்கை பார்த்த, இந்த போராட்ட காலத்தை செய்தியை பகிர்ந்த ஆயிரக்கணக்கான நாமக்கல் நகரத்தை சார்ந்தவர்கள் இங்க கைது ஆக முடியலனாலும் இந்த போராட்டத்தை உயிரோடு வைத்திருப்பதற்கு, கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடுவதற்கு நாமக்கல் நகரத்தை சார்ந்த வணிக பெருமக்கள், நாமக்கல் நகரத்தை சார்ந்த இளைஞர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் தயாரா இருக்கிறோம், வழக்கறிஞர்கள் தயாரா இருக்கிறோம். அப்படிங்கக்குள்ள இந்த போராட்டம் இதோடு விட்டு போயிடுவாங்க. ஒரு 40 பேர் 38 பேர் அரெஸ்டாங்க, ஒரு 200 பேர் போராட்டத்துக்கு வந்தாங்க, ஒரு 5000 பேர் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல இந்த செய்தியை பகிர்ந்தாங்க, மறந்துடுவாங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சியரோ ஆட்சியாளர்களோ நினைச்சாங்கன்னா உங்களுடைய நினைப்பு தவறா போயிடும். இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கின்றது. போராட்ட குழுவுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லியிருக்கின்றோம். நீங்க தான் ஆலோசனை சொல்லியிருக்கீங்க. நம்முடைய போராட்ட குழு ஒரு முடிவெடுக்க போயிட்டது. அடுத்த கட்ட போராட்டம் என்னன்ட்டு தோழர் சொன்னது மாதிரி தர்ணா போராட்டம். நான் ஒரு போராட்ட முறையை நம்முடைய போராட்ட குழு விட்டு சொல்லியிருக்கிறேன். போராட்ட குழு இறுதி முடிவெடுக்கல அதை கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கடையடைப்பு போராட்டம் நாமக்கல் நகரம் முழுவதும் ஒரு கடை கூட இல்லாத அளவுக்கு 100% கடையடைப்பு போராட்டம். நாமக்கல் நகரில் மீண்டும் மருத்துவமனை கோரி மாபெரும் கடையடைப்பு போராட்டம். அதே நாளில் நீதிமன்ற அனுமதியை பெற்று உண்ணாவிரத போராட்டம். என்ன சொன்னாங்க? ஏன்னா ஐயா தோழர் சொன்னாரு தர்ணா போராட்டம்னாரு. ஒரு 10 நிமிஷம் நீங்க ரோட்ல நின்று கோஷம் போடுறதுக்கு, ஒரு சின்ன ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த காவல்துறை, இந்த மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்க மறுத்து நம்மை கைது செய்து அடைத்து வைத்திருக்கின்றார்கள். எப்படி ஒரு நாள் முழுவதும் தர்ணா போராட்டத்துக்கு அனுமதி கொடுப்பார்கள் அல்லது உண்ணாவிரத்துக்கு அனுமதி கொடுப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வியை மனசுக்குள்ள வச்சுங்க. இவர்கள் எந்த போராட்டத்திலும் அனுமதி தர மாட்டார்கள். நாம் சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தை மீற வேண்டும், சட்டத்தை மீற வேண்டும், போராட வேண்டும், வேறு வழி இல்லை. அதற்கான வழி ஒரு கடையெடுப்பு போராட்டம். அந்த கடையெடுப்பு போராட்டத்தை நல்ல காலவாசம் கொடுப்போம். இந்த அரசு சிந்திக்கட்டும், இந்த ஆட்சியாளர் சிந்திக்கட்டும், இந்த மாவட்ட ஆட்சியர் சிந்திக்கட்டும். சட்டத்துல ஏதாச்சும் தடை இருக்கா அதெல்லாம் அடிச்சு நவுத்திட்டு ஒரு அரசாணை போட்டு மீண்டும் மருத்துவமனை கொண்டு வரதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு கால அவகாசத்தை கொடுப்போம். ஒரு 20 நாள் 30 நாள் கொடுப்போம். கொடுத்துட்டு முழுமையான ஒரு கடையடைப்பு போராட்டம். அதற்கு இடையில இந்த கடையடைப்பு போராட்டம் தொடர்பான தினசரி பிரச்சாரங்கள், தினமும் தெருமுனை பிரச்சாரம். நாம ஏறக்குறைய நம்ம இந்த போராட்ட குழுவில் 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இணைந்திருக்கின்றோம். வணிக சங்கங்களை 50 இணைஞ்சிருக்காங்க. மற்ற அமைப்புகள் 10 ரூபாய்க்கு போட்ட அமைப்புகள், அரசியல் கட்சிகள், அரசியலுக்குள்ளார போகாத பொது வெகுஜன அமைப்புகள், சேவை அமைப்புகள் ஏறக்குறைய நம்ம 100 பேர் இருக்கிறோம். 30 நாள் எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு அமைப்பு ஒரு நாள் தெருமுனை பிரச்சாரம் அல்லது போராட்ட குழு சார்பே தெருமுனை பிரச்சாரம். போராட்ட குழு சார்பே 30 தெருமுனை பிரச்சாரத்தை வைக்கிறதை விட ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு நாள் தெருமுனை பிரச்சாரம் கொடுக்கல. அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அது தங்களுடைய சொந்த வீட்டு விசேஷமாக தங்களுடைய சொந்த வேலையாக எடுத்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுத்த வாய்ப்பு இருக்கும். இந்த போராட்டத்தை தினமும் கையில் எடுத்து செல்வதன் மூலமாக அரசுக்கு ஒரு நெருக்கடியும் அழுத்தத்தையும் உருவாக்க முடியும். நாமக்கல் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், கைதானார்கள், மறந்து விட்டார்கள். 2000 பேர் கூட வேண்டிய ஆர்ப்பாட்டம் நாம 200 பேரை குறைச்சோம். கைதுன்னு 38 பேர் கைதானாங்க. பரவாயில்ல, இந்த போராட்டத்தை முறியடிச்சிட்டோம் அப்படின்லாம் அரசாங்கம் நினைக்காது. 38 பேர் கைதானாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி 3 லட்சம் பேர் இருக்கின்றார்கள். 3 லட்சம் பேர் இருக்கின்றார்கள். இது அரசாங்கத்துக்கு தெரியும், ஆட்சியாளருக்கு தெரியும், உளவுத்துறை சொல்லுவார்கள், காவல்துறை அறிக்கை சொல்லும். நாளை காலை முதலமைச்சருக்கு இந்த அறிக்கை செல்லும். மருத்துவமனை கேட்டு, அரசு மருத்துவமனை கேட்டு நாமக்கல்லிலே அனைத்து கட்சி சார்ந்தவர்கள், சேவை அமைப்பு சார்ந்தவர்கள் கட்சி பேதமின்றி எல்லாத்தையும் மறந்துட்டு மருத்துவமனை வேணும், அரசாங்க மருத்துவமனை வேணும் போராடி 38 பேர் கைதாயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகும். நாம் அடுத்து தரக்கூடிய அழுத்தம் நிச்சயமாக நமக்கு மருத்துவமனை பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய போராட்டம் உண்மையிலே மகிழ்ச்சியான போராட்டம். ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறீங்க, போஸ்ட் அடிச்சு ஒட்டல, களத்துக்கு போகல,
எம்பி அறிவிக்கிறார், நாமக்கல் நகரத்துல நகர்ப்புற சுகாதார மையம் அமைக்கப்படுங்கிறார். நகராட்சியில் தீர்மானம் கொண்டு வராங்க, இந்த பழைய மருத்துவமனையில மீண்டும் ஒரு மருத்துவமனை அமைக்கணும், மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும், நகராட்சி சார்பாக செஞ்சா கூட பரவாயில்ல தீர்மானம் கொண்டு போட்டு அரசாங்கத்தை அனுப்புறாங்க. 48 மணி நேரம், 2 நாள். இது வரைக்கும் இந்திய வரலாற்றுல, தமிழக வரலாற்றுல, நாமக்கல் மாவட்ட வரலாற்றுல 2 மணி நேரம் ஜீவோ போட்டதே கிடையாது. நீங்க வாங்கிட்டீங்க. இந்த போராட்ட குழு, நாமக்கல் நகர மக்களுடைய போராட்டம் வெற்றி பெற்று ஒரு நகர்ப்புற சுகாதாரத்தை வாங்கிட்டீங்க. அது வெற்றி கிடையாது, நம்மளை ஏமாத்துற வேலை நமக்கு தெரியும். ஆனால் போராட்டத்திற்கு வெற்றி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாமக்கல் நகர மக்களுக்கு கிடைத்த ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி, இந்த வெற்றியை முழு வெற்றியா பெறணும். முழு வெற்றியா பெறணும். முழு வெற்றியா பெறணும்னா மருத்துவக் கல்லூரியுடைய ஒரு பிரிவா இதை மாத்தணும், அல்லது முழுமையான அரசு மருத்துவமனை, அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சிங்க, மாவட்ட மருத்துவமனையும் பேர் வச்சிங்க, மாவட்ட சிறப்பு மருத்துவமனையும் பேர் வச்சிங்க, கலைஞர் மருத்துவமனையும் வச்சிங்க, உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனையும் வச்சிங்க, உதயா மருத்துவமனையும் வச்சிங்க. உதயா தானே, இன்பா இன்பாவா, இன்பநிதி மருத்துவமனையும் வச்சிங்க, என்ன வேணாலும் பேர் வச்சிங்க. அந்த பேர்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஆமா, துணைவியார் மருத்துவமனையும் வச்சிங்க, ராசாத்தம்மாள் மருத்துவமனையும் வச்சிங்க, தயாளம்மாள் மருத்துவமனையும் வச்சிங்க, எந்த பேரை வேணாலும் வச்சிங்க. நாங்க கேட்கறது என்னன்னா, ஐயோ நான் அரசியல் போயிட்ட மன்னிக்கிறோம் தவறா, நான் வந்து 10 ரூபாய்க்கு மேடம் நினைச்சு பேசிட்டு இருக்கிறேன், மன்னிக்கிறோம். மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை பேர் வச்சிங்க, வைக்க வேணாம். இணை மருத்துவமனை வச்சுங்க, துணை மருத்துவமனை வச்சுங்க, மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனை வச்சுங்க, என்ன வேணா பேர் வச்சிங்க. நாங்க கேட்கிற கேள்வி ஒரே கேள்வி, முழுமையான மருத்துவமனை தொடர், முழுமையான மருத்துவமனை, முழு மருத்துவமனை, அவ்வளவுதான். இதுக்கு என்ன பண்ணும், ஒரே ஒரு ஜீவோ, அவ்வளவுதான். இத தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அறிவிக்க வேண்டும். அறிவிக்க தவறினால் இந்த போராட்டம், இன்று வெடித்த போராட்டம் இதோடு நிற்காது, மீண்டும் 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 தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதுவரை மீண்டும் பழைய மருத்துவமனையில் முழுமையான மருத்துவமனை கிடைக்கும் வரை நாமக்கல் மாவட்ட மக்கள் விடவே மாட்டோம். உங்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய தகவல் சட்ட ஆர்வலர் அமைப்பான, சமூக ஆர்வலர் அமைப்பான 10 ரூபாய் இயக்கம் முழுமையாக துணை நிற்கும். நாமக்கல் போராட்டக்குழு எந்த முடிவு எடுத்தாலும் சரி, சிறைக்கு செல்லக்கூடிய முடிவு எடுத்தாலும் சரி, சைவ போராட்டமாக இருந்தாலும் சரி, அசைவ போராட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வகையான போராட்ட களத்தை முடிவெடுத்தாலும், நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் 10 ரூபாய் இயக்கம் உங்களோடு துணை நிற்கும், உங்களோடு நாங்கள் நிற்போம். இன்று நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம், கைதாயிருக்கோம்? 12 பேர் நாங்கள் கைதாயிருக்கோம் 10 ரூபாய்க்கு தந்து. அடுத்த முறை வருகின்ற பொழுது 10 மடங்கா வரும். எனக்கு என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, என்னை பழைய பொறுப்பாளர்கள் எனக்கு தெரியும். நான் நீண்ட காலம் இந்த பகுதியில அரசியல் செய்தவன், இந்த பகுதியில் நிறைய போராட்டங்கள் செய்தவன். இந்த மீண்டும் வந்துறேன். நான் வந்து ஒரு சின்ன வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். தொடர்ந்து இந்த நாமக்கல் மாவட்டத்தில் போராடிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். இந்த நாமக்கல் மாவட்ட மக்களை வேற யாச்சும் பாத்துக்குவாங்க, நாம கொஞ்சம் வெளியில போலாம் அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுவதும் தகவல் ஆர்வலர்களை, சமூக ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து 8 லட்சம் தகவல் ஆர்வலர்களை, சமூக ஆர்வலர்களை இணைத்து 10 ரூபாய் இயக்கம் என்கின்ற பெயரில் தமிழ்நாடு முழுசும் ஆட்சி போட்டிக்கிறோம், மனு போட்டிக்கிறோம், போராடிட்டு இருக்கிறோம் மக்கள் பிரச்சனை. நாமக்கல் மாவட்டத்தை மட்டும் ஏன் விட்டோம்னா, இங்க வந்துட்டா நான் என் ஊர் பிரச்சனை பார்க்க ஆரம்பிச்சா வெளியூருக்கு போக முடியாது. அதனால வெளியூர் பிரச்சனை கையில் எடுக்காத ஒரு 8 ஆண்டு காலம் நாமக்கல் மாவட்டத்துக்குள்ளார எந்த வேலையும் எடுக்காம இருந்தேன். இப்ப இந்த அரசாங்கம், ஆட்சியாளர்கள் உங்களை நோக்கி மிரட்டல், என்னை மீண்டும் நாமக்கல் போராட்ட களத்துக்குள் தள்ளி இருக்கின்றது. தள்ளிட்டீங்க, மறுபடியும் வரும். தயானந்த கட்டாரை இருந்த பொழுது, சுந்தரமூர்த்தி இருந்த பொழுது, ஐயா சகாயம் இருந்த பொழுது என்னுடைய போராட்ட களம் எப்படி இருந்ததோ அதை விட பல மடங்கு அதிகமான போராட்ட களமாக இருக்கும் என்கின்ற செய்தியை இந்த நிகழ்வின் வாயிலாக ஆட்சியாளர் சொல்றோம். ஒரே ஒரு போராட்ட எடுத்துக்காட்டு, நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் இறந்து விட்டது. நாமக்கல் மாவட்டத்தின் ஆட்சியருடைய நிர்வாகம் இறந்து விட்டது என்று ஐயா தயானந்த கட்டாரியா மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல மலர் இயக்கத்தை அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டது. எஸ்பி ஆபீஸ் பக்கத்தில் இருக்கிற சுடுகாட்டில் மாவட்ட நிர்வாகம் இறந்து விட்டது என்று சொல்லி மணல் வலை வைத்து போராடியவன் இந்த நல்வழி சாட்சி. மீண்டும் அப்படிப்பட்ட போராட்ட களத்திற்குள் நாமக்கல் மாவட்ட மக்களை இந்த மாவட்ட ஆட்சியர் தள்ளிவிடக் கூடாது. என இந்த மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். கலெக்டர் பட்டியல் எழுதி வச்சிருப்பாங்க, கலெக்டர் சேருக்கு பின்னாடி புகரில் ஆரம்பிச்சு இந்த அம்மா பேர் வரைக்கும். நான் சொல்லுகின்றேன்,
நாமக்கல் மாவட்டத்துல சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சியர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுந்தரமூர்த்தி. சகாயம், ஐயா சகாயம். அந்த வரிசையில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் டாக்டர் உமா அவருடைய பெயரும் எங்களுடைய மனதில் நிற்கும். இன்னும் 50 வருஷம் சொல்லுவோம், உமான்னு ஒரு டாக்டர்மா நாமக்கல்ல டாக்டரா இருந்தாங்க, நாமக்கல் நகரத்துக்கு மீண்டும் மருத்துவமனை பெற்றுக் கொடுத்தார்கள், அந்த அம்மா எங்களுக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பெயரை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பார். அதன் மூலமாக தமிழக அரசுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுப்பார். நன்றி, வணக்கம்.